நம்ம இப்போது தையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரில் கெவுனு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாதா கெவுனு எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம ஷோல்டர் ஃபஸ்ட்டு பதிச்சு அடிச்சிருக்கிறோம். சேலை துணினால் உள்ள லைனிங் போட்டிருக்கோம். லைனிங் போட்டு பதிச்சு அடிச்சிருக்கோம். ரெண்டு பக்கமும் முன்னும் பின்னும் பதிச்சு அடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டன் பீஸ் வச்சுருக்குறோம். பட்டன் பீஸ் வச்சுட்டு நம்ம கை வச்சுருக்கோம். கை வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடுப்புக்கு தகுந்த மாதிரி பாவாடையோட ஃப்ளீட் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ பானைக்கு நம்ம வெட்டியிருக்கோம். பானைக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிராஸ் பீஸு பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் தான் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம வச்சு பார்த்துட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே அரைஞ்சி மடக்கடிச்சிருக்கோம். இப்போ இதை ஃபினிஷிங் பண்ண போகிறோம். எப்படி பானைக்கு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அரைஞ்சி நம்ம ஜாயின் பண்ணுறோம். எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு நம்ம கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். முன்னாடியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டும் நம்ம கழுத்து பீஸ் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு எப்படி நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டில் வீடியோவில் விரிவாக்கமாக கெவுன் சாதா கெவுன் போட்டிருக்கேன். அது நீங்கள் மறுபடியும் பார்த்து நல்லபடியாக பழகிக்கோங்க. இது ரெண்டாவது கெவுனால் கொஞ்சம் குறுகலாக போடுறேன் நான். கரெக்டாக இந்த பான் கிட்ட வந்த உடனேயே நல்லா இப்படி எடுத்து விட்டு மறுபடியும் பூ மாதிரி இப்படி எடுத்து இப்படி வச்சு கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை கொண்டு வந்து அந்த பா கிட்ட கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு குதிரையை தூக்கிக்கங்க. தூக்கிட்டு மறுபடியும் நேராக வர்றதுக்கு கரெக்டாக என்ன செய்யுங்க, இப்படி நேராக கொண்டு வந்து வைங்க. வச்சுட்டு அப்பயுமே கரெக்டாக பொறுமையாக அடிங்க. அடிச்சிங்கன்னா பானைக்கு சூப்பராக நமக்கு வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணுறப்ப அரைஞ்சி மடக்கியிருக்கோம். இப்போ நேராக வச்சுருக்கோம். வைக்கிறப்ப அரைஞ்சி மடக்க முடிஞ்சால் மடக்கிக்கலாம். இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா அரைஞ்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விடுறோம். வெட்டி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அமுக்கடி போடுறோம். நம்ம கரெக்டாக பிசுரை மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்ட்ருக்குள்ளே போடுங்க. அப்போ தான் நமக்கு அதை அமுங்கி வர்றப்ப உள்ளே போகிறப்ப நமக்கு சுருக்கம் இல்லாமல் நமக்கு வரும். 1க்கு 4 தடவை வச்சு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அப்போ போக போக என்னாகும், ஈஸியாக வந்துடும். கொண்டு வந்து அந்த சென்டரில் கொண்டு வந்து ஊசியை உள்ளே வச்சுட்டு குதிரையை கரெக்டாக தூக்கி விட்டு அப்படியே கொண்டு வந்து நேராகவே கொண்டு வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பிசுறு நம்ம வெட்டியிருக்கிறோம்ல, நம்ம முன்னாடியே நம்ம என்ன செய்யலை, நம்ம மடக்கலை. அதனால்
கொண்டு வந்து கரெக்டாக பிசுறு பூரா இல்லாமல் எடுத்து இது மடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி அப்படியே வைங்க. ஆனால் இப்போ நான் தச்சு காமிக்கிறதுக்காண்டி கெவுனை ஃபில் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தச்சுட்டோன்னு. ஆனால் எப்போயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் பட்டன் பீஸ் வச்சுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் வைக்கிறது தான் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி ஒன்று விரிவாக்க போடுறோம், ஒன்று வந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வச்சிட்டோம்னா இன்னும் நமக்கு தைக்க நமக்கு கரெக்டாக பானைக்கு வந்துடும். இப்போ அடுத்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரில் நம்ம தலகாணி வரைக்கும் பைக்கு எப்படி நல்லா நெருக்கமாக வச்சோமோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் பாவடைக்கு எவ்வளோவுக்கு தேவையோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக் சைடு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் இருந்து நல்ல பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சு தரேன். இதை பாருங்கள், நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுருக்கோம். நான் கரைப்பகுதி கீழே வச்சுட்டு ஃப்ரில் வந்து நல்ல துணியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரைப்பகுதி கிடச்சிச்சின்னா கீழேயுமே கரைப்பகுதி நீங்கள் வச்சுக்கலாம். சாய்ஸ் பண்ணுறது உங்களுடைய விருப்பம்தான்.
இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சோன்னு இருக்குது. இதை நேர்படுத்தி வெட்டிட்டு இனி அடுத்து அமுக்கடி வேணும் அப்படின்னா நம்ம அடிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டையும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஒரே ஜாயிண்ட்டு ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணுறோம். ரெடி நான் ஃபுல்லாமே நான் அடிக்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஃப்ரில் கெவுனு நம்ம தைக்கிறது எப்படிங்கிறத பார்த்துக்குறோம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரில் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நான் குட்டி கெவுனால நான் பாப்பா கெவுனால நானே சின்னதாக ஃப்ரில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 4, 5 இன்ச்சு 4 இன்ச்சு முடியும். நம்ம அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். பிசுறு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வெட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.